ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஜெபம் செய்வோம். பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ, அன்னையிலும் அன்பு வைத்தே தஞ்சீவனை ஈந்தாரே, அன்னையிலும் அன்பு வைத்தே தஞ்சீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பெற்ற தாயினும் மேலாய் அன்பு வைத்து ஆசீர்வதிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் இந்த சிலுவையிலே மொழிந்த 7வது வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகிறோம். கர்த்தாவே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் சபை போதகர், சபை கமிட்டி அங்கத்தினர், சபை பொறுப்பாளர் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகள் மொழிந்தார். முதலாவது வார்த்தையிலும் சரி 7வது வார்த்தையிலும் சரி அவர் ஆரம்பிக்கும்போது பிதாவே அப்படின்னு தான் ஆரம்பித்தார். கரெக்டாக? பிதாவே அப்படின்னும்போது ஏசப்பா தன்னை அனுப்பினவரை, தன்னை படைத்தவரை கர்த்தர் கூப்பிடுகிறார். அவருடைய கஷ்ட காலத்திலும் சரி, அவர் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அநேக பாடுகளை பட்டிருப்பார். முள்முடி சூட்டப்பட்டது, வாரினால் அழிக்கப்பட்டது. அங்கே சுற்றி இருந்த மக்கள், எந்த மக்கள் அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்களோ அந்த மக்களே அவர் தூஷிக்கிறதையும் பார்க்கிறோம். இவரை சிலுவையிலே அறைங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கிறோம். அந்த மாதிரியான கஷ்டமான நேரத்தில் ஏசப்பா யாரை கூப்பிட்டாரு? பிதாவே அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கும் அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், நிறைய சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? யாரை நம்ம எதிர்பார்க்கிறோம்? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோமா, இல்லை நம்ம யாரை எதிர்பார்க்குறோம்? ஏசப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடும்பொழுது அவர் அவருடைய வேலைகளை எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டு, ஏசப்பா என்னோடய வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், என்னோடய ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சோட பிதாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்மளோட வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள், எந்த கவலைகள், எந்த நேரத்திலும் நம்ம பிதாவை நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் பரிபூரணமான ஒரு வாழ்வை நம்மளுக்கு தருவார். நான் இன்றைக்கி இந்த 7வது வார்த்தையை தியானிக்கிறதுக்காக ஒரு 4 பாயிண்ட்டை நான் எடுத்திருக்கேன். முதலாவது சன்ஷிப். அதை நம்ம முதல்ல பார்த்தோம். மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிறதான இடையிலான ஒரு உறவு. எப்படி ஒரு சின்ன குழந்தை ஏதோ கீழே அடிபட்டாலும் சரி, இல்லை எங்கேயாவது ஆபத்தில் சிக்கி கொண்டாலும் சரி, முதல்ல அவங்க பிள்ளையை தேடுறது யாரை? தன் தகப்பனமாரை தான் தேடுவாங்க. அப்போ நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், அப்போ இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் விழுந்துட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான லைஃப்பில் நம்ம எல்லாருமே நம்ம அப்பாவை தான் நம்ம தேடுவோம். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து இங்கே அவருடைய தகப்பனை பிதாவே அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிறந்தது முதற்கொண்டு இறக்கின்ற தருவாயிலும் அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் வாழ்ந்திருக்கிறாரு.
இப்போதும் நம்ம இந்த 7வது வார்த்தையிலும் வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தையை தான் நம்ம சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பிதாவை நம்ம வந்து கூப்பிடும்பொழுது அவருக்கு எப்படி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன், எப்படி வந்து ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதோ, நம்ம வந்து ஏசப்பா அப்படின்னு கூப்பிடும்போது நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்றது நிச்சயமாக உறுதி உண்டு. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக கைகள் அந்த நேரத்தில் வந்து சிலுவையில் அறைந்திருக்கும்போது அநேக கைகள் பதம் பார்த்தது. அந்த வாரினால் அடிக்கப்பட்டார்கள், அவருடைய கை காலுக்கு ஆணிகள் கடவப்பட்டது, ஈட்டினாலே குத்தப்பட்டது, முள்களினால் முள்முடி சூட்டப்பட்டது. அதே மாதிரி உலகத்துக்குடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை உலகத்துக்குள்ளாக நம்ம வாழ்க்கையை வந்து உலகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கஷ்டங்கள் தான். கஷ்டமான வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இயேசுக்குள்ளாக, நம்ம இயேசு கிறிஸ்துவின் கருத்துக்குள்ளாக நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கஷ்டமான வாழ்க்கையும் சரி, நம்ம அது கஷ்டமான வாழ்க்கையை திருப்பி போடுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை கடினமான பாதையில் நடக்கும்போது நம்ம நினைத்துக்கொள்வோம், தேவன் வந்து நம்ம கைவிட்டுட்டாரு, ஏசப்பா என் ஜெபத்தை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புகின்ற காலங்களும் உண்டு. அதே போல் ஏசப்பா என்னை வந்து என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து தூஷிக்கின்ற காலங்களையும் சில பேர் செய்வதும் உண்டு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன். ஸோ ஏசப்பா எந்நேரமும் வந்து நம்ம கருத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை வந்து தேவனுடைய கருத்துக்குள்ளாக நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கின்றார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது சரண்டர், ஒப்பு கொடுத்தல். நம்ம கிறிஸ்து பிதாவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை குறிக்கிறது. ஏசப்பா வந்து ஐ கமிட். ஏசப்பா என்ன சொல்கிறார்? அவருடைய ஸ்பிரிட்டை வந்து நான் உங்களுடைய பிதாவிடத்தை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவோட பிதாவுடைய நம்பிக்கையை வந்து ஏசப்பா வெளிப்படுத்துகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் வந்து அநேக காரியங்களை வந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய ட்ரஸ்ட், நம்மளுடைய நம்பிக்கை வந்து யார் மேலே வச்சுருக்கோம், நம்ம யாரை வந்து நம்பி நம்ம பொறுப்புகளை கொடுக்கிறோம். we have to all the confidence in trust God. We have to trust in God in the confidence. When we are committing our life, நம்மளோட லைஃப், நம்மளோட மேரேஜ் லைஃப்பை நம்ம யார்கிட்ட நம்ம யார்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்குறோம். நம்மளோட மேரேஜ் லைஃப் அநேக காரியங்கள், நிறைய சமாதானம் இல்லாத காரியங்கள் நடக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஏசப்பா என்னோட காரியங்கள், என்னோட திருமண வாழ்க்கையில் நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் மட்டும்தான் எங்கள் இடையில் செயல்படணும், வேறு யாரும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா கையில் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணுறோமா, நம்ம ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை ஷேர் பண்ணுறோமா, இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கையிலையோ இல்லை அக்கத்து பக்கத்தார் வீட்டுக்கையிலையோ இல்லை வந்து நம்ம ரிலேஷன் கையில் நம்ம கொடுக்குறோமா? அப்படி நம்ம மற்றவங்க கையில் நம்ம கொடுக்கும்பொழுது நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வந்திருக்கிறதே தவிர சமாதானம் ஒருபோதும் வந்தது கிடையாது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவோட நம்மளோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்பொழுது, நம்மளோட பிஸ்னஸை நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது, நம்மளோட ஜாபை ஒப்பு கொடுக்கும்பொழுது, நம்ம வாலிப நாட்களை இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கும்பொழுது, நம்ம வரவு எல்லாம் நம்ம சம்பாத்தியங்களை இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் சிறப்பாகவே செய்து முடிக்கிற தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். நான்காவதாக நம்ம பார்க்கின்ற காரியம் சால்வேஷன். இன்றைக்கி நம்ம பார்த்த முதல்லேருந்தே நம்ம 1ஆம் வார்த்தை தொடர்ந்து இப்போ வரையுமே வந்து நம்ம முக்கியமான காரியம் இந்த ரட்சிப்பு குறித்து தான் வந்து அநேக காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஏசப்பா வந்து அவர் பிறந்தது முதற்கொண்டு மறிக்கிறது முதற்கொண்டு ஏசப்பா அநேக காரியங்களை வந்து நம்ம எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பார்த்தோம். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை உற்பவிக்கப்பட்டு மரியலின் மூலமாக இந்த உலகத்தில் பிறந்து அவர் வாழ்ந்த காலங்களை எல்லாத்திலும் சேவை செய்தவராய் நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்தை சுற்றி திரிந்தார். பிதாவுடைய முன் அறிவின்படியே வந்து இந்த உலகத்தில் வந்து அவர் இந்த சிலுவை மரத்திலே தொங்கி இருக்கின்றார். இன்று நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே, மற்ற உறவுகள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா?
நம்ம ஃபேமிலி எல்லாருமே ரட்சிக்கப்படாது, நம்ம சொசைட்டியில் நம்ம இருக்கின்ற வாழ்கின்ற இடத்துல வந்து எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அதுக்கான பிரயாசத்தை நம்ம எடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் எல்லா தெய்வத்தை காட்டிலும் நம்முடைய தேவன் மிக சிறப்பான உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். ஏசப்பா சொல்கிறாரு, நீ உலகத்தில் என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி, நீ வந்து அன்னதானம் பண்ணலாம், உன்னை தசமபாகம் கொடுக்கலாம், நீ வந்து அநேக நல்ல காரியங்கள் செய்யலாம், ஆனால் நீ ரட்சிக்கப்படலை அப்படின்னா நீ பரலோகத்தை வரும்போது நான் உன்னை அறியேன் அப்படி தான் சொல்லுவார். அப்படி நம்மளோட லைஃப்பில் வந்து ரட்சிப்பு அப்படின்றது முக்கியமான காரியங்களாக இருக்குது. நம்ம ரட்சிக்கப்படுறதும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பிறந்தவர்கள், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய சுற்றி இருக்க மக்கள் நம்ம ரட்சிக்கப்பட வைக்கிறோமா, அதுக்கான ஒரு காரணமாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்துக்கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலுவை மும்மணி நேர தியான ஆராதனையிலே